அட சீக்கிரம் ஆகட்டும், இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும். சீக்கிரம் சீக்கிரம் போங்க, சீக்கிரம் வேலையை முடிங்க, இல்லைன்னா லாரியை தான் கூப்பிடணும். எவ்வளவு வேலை இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்குனா நல்லா இருக்கும்ல. நீ என்ன சொன்ன? ஒன்னும் இல்லையே, நாங்க வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தூங்கலான்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எறும்புங்கெல்லாம் இந்த மாதிரி அவங்க வேலைய வேகமா முடிச்சிட்டு இருந்தப்ப அவங்களுக்கு அங்க ஒரு சத்தம் கேட்டுச்சு. அட, இது என்ன சத்தம்? எனக்கு எப்படி தெரியும்? நானும் இங்கே உன் கூட தானே இருக்கேன். எனக்கு மட்டும் என்ன மேஜிக்கா தெரியும்? வா போய் பார்க்கலாம். அவங்க 2 பேரும் மெதுவா அந்த சத்தத்தை நோக்கி போனாங்க. ஏதாவது பலாப்பழம் கிடைச்சதுன்னா அது இங்க ஓய்வெடுக்கிறவங்க மேல நம்ம வச்சிடலாம். என்ன? அட, அங்க பாரு. ஐயோ, அங்க ஒரு தேனீ மயங்கி விழுந்துருச்சு பாரு. நம்ம இவனை டாக்டர் கிண்ணர் கிட்ட கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அட, இவன் மயங்கல. அப்படின்னா மயங்கினதுக்கு அப்புறமா தூக்கிட்டு போகலாம். ஓ, மயங்கிட்டான். சரி, இவனை உன் தலை மேல இப்ப தூக்கி வை. அதுக்கு அவசியம் இல்ல. அப்ப 2 பேரும் சேர்ந்தே தூக்கிட்டு போலாம். நீ தலைய புடிச்சுக்கோ, நான் காலை புடிச்சுக்கிறேன். இல்ல இல்ல, அதெல்லாம் முடியாது. நான் இவனை இந்த பக்கம் புடிச்சுக்கிறேன், நீ அவனை அந்த பக்கம் புடிச்சுக்கோ. எல்லார்கிட்டயும் இத சொல்லணும், நாம ரொம்ப பெரிய உதவிய செய்யறோம். அந்த தேனீயை தூக்கிக்கிட்டு 2 பேருமே டாக்டர் கிட்ட வந்தாங்க. மரத்து மேல அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்த தும்பி அது எல்லாத்தையும் கவனிச்சுது. அப்பாவி தேனிய அந்த எறும்புங்க மயங்க வச்சு கடத்திட்டு போயிட்டு இருக்காங்களா? என்ன பண்றேன்னு பாருங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது? இதெல்லாம் நடந்திருக்கவே கூடாது. குருஜி, நீங்க இப்படி அங்க இங்கன்னு எதுக்கு நடந்துட்டு இருக்கீங்க? ஆட சிஷ்யா, நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்றது? நடிச்சிட்டு இருந்த ஒரு எறும்புக்கு போலி அழுகையை நிறுத்துற மருந்தா கொடுத்தேன். அப்புறம் என்ன, அழுக நின்னுடுச்சு. ஆனா அவன் இப்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். எதுவா இருந்தா என்ன, அழுக நின்னுடுச்சுல்ல? அது நின்னுடுச்சு. குருஜி, அங்க பாருங்க, ஒரு வாய்ப்பு தேடி வருது. மழையா? அது வந்தா நமக்கு என்ன? ஐயோ குருஜி, மேல இல்ல, கீழே பாருங்க. நீ சரியாத்தான் சொன்ன சிஷ்யா. அங்க பாருங்க குருஜி, அவங்க நடக்கவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நாம போய் அவங்களுக்கு உதவி செய்யலாமா? வேண்டாம் வேண்டாம், அவங்க மெதுவா இங்கேயே வரட்டும். ஏன் அப்படி சொல்றீங்க குருஜி? அப்பதான் எங்களை மாதிரி டாக்டர்ஸ் இன்டர்நேஷனல் கேள்விய அவங்க கிட்ட கேட்க முடியும். புரியுதா? அப்படி என்ன கேள்வி? இவங்களை ஏன் தாமதமா இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இந்த கேள்விதான். நீ சரியான முட்டாள். எப்போ உங்க கூட இருக்க ஆரம்பிச்சனோ அப்பையில இருந்து. டாக்டர், இங்க பாருங்க, இவரு மயங்கி போயிட்டாரு. இவரை இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் தாமதிச்சீங்க? இவர் கீழே இருந்தப்ப சுயநினைவுல தான் இருந்தாரு. நாங்க இவரு மயங்கி விழட்டும்னு காத்துக்கிட்டு இருந்தோம். பாத்தியா, டாக்டர் எவ்வளவு பொறுமையா செக் பண்றாருங்க. ஆமா, இவரு ரொம்ப புகழ் பெற்ற டாக்டர். அதே சமயம் மத்த தேனீ கூட்டமும் அங்க வந்துச்சு. அங்க பாரு, தேனி கூட்டமும் வந்துருச்சு. நீங்க என் தம்பியை எதுக்காக கடத்துனீங்க? இல்ல, நாங்க ஒண்ணு அவரை கடத்திட்டு வரல. நீங்க தானே அவனை இங்க கூட்டிட்டு வந்தீங்க. தேனீ கூட்டத்துக்கும் அந்த எறும்புகளுக்கும் அங்க பெரிய சண்டையே ஆரம்பிச்சது. சாதாரண விஷயத்துக்கா இவ்வளவு சண்டை போட்டுக்கிறாங்க? அட, இங்க என்ன நடக்குது? நான் பார்க்கறதான கனவில்லையே. இது கனவெல்லாம் இல்ல, நீ மயங்கி போனதுனாலதான் இங்க கலவரமே நடந்துகிட்டு இருக்க. ஓ, அப்படின்னா நான் நடந்தது என்னன்னு சொல்லி இந்த சண்டைய நிறுத்தி ஆகணும். ஆமா, கண்டிப்பா நீ அதை செஞ்சே ஆகணும். அப்போ நான் செஞ்ச தப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல. இருந்தாலும் நீ எல்லாருக்கும் உண்மையை சொல்லித்தான் ஆகணும். அதுதான் சரியானது. சரி, எல்லாரும் நிறுத்துங்க. வாவ், எவ்வளவு அமைதியா இருக்கு. என்ன ஆச்சுன்னா, நான் கீழே விழுந்ததுனால மயங்கிட்டேன்.
அச்சச்சோ, மாட்டிக்கிட்டேன். முதல்ல இங்க இருந்து தப்பிக்கணும், இல்லனா இந்த தேனீக்கெல்லாம் சேர்ந்து என்ன கொத்திடுவாங்க. பாத்தீங்களா அவர் என்ன சொன்னாருன்னு? நாங்க பார்க்கல, ஆனா அவன் சொன்னது எங்களுக்கு கேட்டுச்சு. உண்மை தெரியாம உங்க கூட சண்டை போட்டதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. அந்த தேனி உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் மொத்த தேனி கூட்டமும் தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்காக எறும்பு கூட்டத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு சந்தோஷமா பறந்து போனாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை இது. ஒரு கிராமத்துல துணி துவைக்கிற ஒரு வண்ணன் இருந்தான். கிராமத்துல இருக்கிற எல்லார் வீட்டுக்கும் போய் துணிகளை எடுத்துட்டு வந்து அதை துவைச்சு திரும்ப அந்த வீடுங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து கிடைக்கிற பணத்தை வச்சு அவனும் அவன் மனைவியும் நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவனுக்கு ஒரு குதிரையும் ஒரு கழுதையும் இருந்துச்சு. நம்ம கிட்ட இந்த கழுதியும் குதிரையும் இருக்கிறது ரொம்ப உதவியா இருக்கு இல்லையா? ஆமா ஆமா, இல்லைன்னா அந்த துணி எல்லாத்தையும் நம்ம தான் தலையில சுமந்து இப்ப எடுத்துட்டு போயிருக்கணும். இந்த குதிரை நம்ம கிட்ட இருக்கிறதுனால ரொம்ப தூரம் பயணம் பண்றதுக்கும் முடியுது. சரியா சொன்னீங்க. அந்த குதிரையும் கழுதையும் ஒரே மாட்டு தொழுவத்துல தான் கட்டி போட்டிருந்தாங்க. இருந்தாலும் குதிரை கழுதையை எப்பவுமே ஒரு நண்பனா அங்கீகரிச்சதே இல்லை. நீ ஒரு அசிங்கமான மிருகம், பார்க்கறதுக்கு ரொம்ப கேவலமா இருக்க. நான் பாத்தியா சும்மா கும்முன்னு இருக்கேன். இங்க பாரு நண்பா, அது உண்மைதான். ஆனா நானும் உன் கூட தானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏய், என்ன இந்த நண்பான்லாம் கூப்பிடுற வேலை வச்சுக்காத. என்ன உன் மேல வீசுற அந்த நாத்தத்தினால என்னால இங்க நிக்க கூட முடியலையே. ரொம்ப கஷ்டமா இருக்கே. சுத்தமே இல்லாத ஒரு மிருகம் நீ. ச்சே, அப்படிலாம் சொல்லக்கூடாது நண்பா. நம்ம முதலாளியோட எல்லா சுமையையும் நான் தானே சுமந்துக்கிட்டு இருக்கேன். நம்ம 2 பேருக்கும் அவர் ஒருத்தர் தானே எஜமான். ஆனால் பாரு, உன்னோட வாழ்க்கை ரொம்ப சுகமானது, ஆனால் என்னோட வாழ்க்கையோ ரொம்ப கஷ்டமானது. என்ன நீ ரொம்ப புதுசா சொல்ற? நம்ம எஜமான் அவரோட மொத்த சுமையையும் என்ன தான் தூக்கிட்டு வர சொல்லுவார். உன் விஷயம் அப்படி இல்லையே, உனக்கு சின்ன சின்ன வேலையாக தானே கொடுக்குறாரு. ஓ, அப்ப அதான் விஷயமா? எனக்கு என்ன மதிப்பு மரியாதைலாம் இருக்கு தெரியுமா? நான் ஒன்றும் உன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்படியெல்லாம் பண்ணாத நண்பா. நீ உதைச்சது எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா? நானும் உன்ன மாதிரி ஒரு மிருகம் தானே. நீ எல்லாம் எப்போ என்ன மாதிரி ஆக முடியாது. நல்ல அறிவும் சக்தியும் இருக்கிற மிருகங்கள் தான் நாங்க. நீ ஒரு சுமை தாங்கி, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம முக்கியமா நீ ஒரு முட்டாள் தெரியுமா? நீ கொஞ்சம் மனசுல இரக்கத்தோட பேசினா நல்லது. பேசுறது எப்படி நீ எனக்கு சொல்லி தெரியா? ஒவ்வொருத்தரோட மதிப்புக்கும் மரியாதைக்கும் ஏற்றபடி தான் அவங்க வாழ்க்கை அமையும். உனக்கு இவ்வளோ ஆணவம் இருக்கக்கூடாது நண்பா. அப்படி பல சமயங்கள்ல குதிரைக்கும் கழுதைக்கும் நடுவுல கலகம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. கழுதையை விட தான் பெரியவன்ற அகங்காரம் அந்த குதிரைக்கு எப்பவுமே இருந்துச்சு. ஓ, நல்ல மழை வரும் போல இருக்கே. துணி எல்லாத்தையும் சீக்கிரமா வீட்டுக்கு கொண்டு போட வேண்டியதுதான். ஓ, இந்த மூட்டெல்லாம் ரொம்ப பாரமாக இருக்கே. அப்படி வண்ணானும் குதிரையும் கழுதையும் வீட்டை நோக்கி நடந்து போனாங்க. ஆனா ரொம்பவே பாரமா இருந்ததால கழுதையால ரொம்ப மெதுவா தான் நடக்க முடிஞ்சது. நண்பா, நான் தூக்கிட்டு வர இந்த பாரம் ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த பாரத்தை தூக்கிட்டு என்னால் நடக்க முடியாமல் அவஸ்தைப்படுறேன். அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணப்பா. அதுக்கு உன்னோட மூட்டையை என்ன தூக்கி நடக்க சொல்றியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. எனக்கு அதிகமாக இருக்கிற இந்த பாரத்தை கொஞ்சம் துணிகளை மட்டும் நீ எடுத்துட்டு வந்தா போதும். ஏய் முட்டாள், உன்னோட சுமைகளை நீ மட்டும் தான் சுமக்கணும். நாங்க குதிரைகள், சுமைதாங்கிகள் இல்ல.
சகோதரா, நான் மயங்கி விழுந்துடுவேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன், மூட்டை தூக்குறது உன்னோட வேலைப்பா. ஒரு சில அடிகள் மட்டும்தான் முன் வைக்கிறதுக்கு பாவம் அந்த கழுதையால முடிஞ்சுது. அதுக்குள்ள ஆகா, முடியல. ஆகா. என்னப்பா இது? சுமை தாங்காம கீழே விழுந்துட்டியா? மழை வேற பெய்ய போது, துணியை வேற வீட்டுக்கு கொண்டு போகணும். என்ன பண்ணலாம்? ஒண்ணுமே புரியலையே. விழுந்து கிடக்கிற கழுதைக்கிட்ட இருந்து அந்த ஆளு துணி மூட்டைகளை அவுத்து எடுத்தாரு. ஓ, பாவம் இந்த கழுதை ரொம்ப சோர்ந்து போயிட்டான் போல இருக்கு. ஓ, இதுக்கு மேல இதால சுமைகளை தூக்க முடியாது. இந்த துணி எல்லாத்தையும் அந்த குதிரை மேல வச்சு கட்டிட வேண்டியதுதான். அப்படி அந்த வண்ணான் துணி மூட்டைங்களை குதிரை மேல வச்சு கட்டி விட்டான். அது மட்டும் இல்ல, கழுதைய கூட அந்த ஆளு அகங்காரமா இருந்த குதிரை மேல ஏத்தி வச்சிட்டான். வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. நான் இப்படி சுமை தாங்கி ஆகிறதுக்கான காரணம் என்னோட அகங்காரமான பேச்சு தான். நான் அந்த கழுதைக்கு உதவி பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. ஒரு நாள் சுந்தருங்கிற கிராமத்துல ஜோமோனுங்கிற ஒரு குட்டி பையன் வாழ்ந்துகிட்டு வந்தான். ஜோமோன் தினமும் அவன் ஸ்கூலுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தான். அது அவனோட வீட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருந்தது. அப்படியே ஒரு நாள் நம்ம ஜோமோன் ரொம்ப சோர்வடைஞ்சு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தான். எல்லா பசங்களும் முன்னாடியே கிளம்பி வந்துட்டாங்க. பாவம் ஜோமோன் குண்டா இருந்ததுனால பொறுமையா நடந்துட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா மாமரத்துக்கு பக்கத்துல வந்தான். பசங்க மாங்காய் பறிக்கிறத பார்த்தான். வாவ், மாமரத்துல எவ்வளோ மாங்காய் இருக்கு. அதுல ஒண்ணு கிடைச்சதுன்னா கூட அதை நான் சாப்பிடுவேன். இது யாரு? அட, இது அந்த குண்டு ஜோமோன். இங்க எப்படி வந்த? இவனால கண்டிப்பா ஏறி கூட முடியாது. நண்பர்களா, நீங்க எனக்கு ஒரு மாங்காய் தருவீங்களா? எல்லாரும் இத கேட்டீங்களா நண்பர்களே? இவனுக்கு மாங்காய் வேணுமா? அப்படி உனக்கு மாங்காய் வேணும்னா ஏறி பறிச்சுக்கோ. பாவம் ஜோமோன் அவனால அந்த கல்ல உயரமா தூக்கி எறிய முடியாததால ரொம்ப கஷ்டப்பட்டான். அதுல ஒண்ணு எனக்கு கொடுக்க முடியுமா? இல்ல, நாங்க கொடுக்க மாட்டோம். நான் உங்களுக்கு என்னோட கலர் பென்சிலை கொடுக்கறேன். உன்னோட பென்சில் எல்லாம் யாருக்கு வேணும்? எங்க கிட்டயும் இருக்கு. ஹோ, அப்ப நான் உங்களுக்கு என்னோட வாட்டர் பாட்டில கொடுக்கட்டுமா? வேண்டாம், உன்னுடைய இந்த பழைய பாட்டில்லாம் எங்களுக்கு வேண்டாம். நீ எங்களுக்கு என்ன கொடுத்தாலும் நாங்க உனக்கு மாங்காய் தர மாட்டோம். இந்த குண்ட முட்டாளா இருந்தாலும் பாவமா இருக்கான். அந்த நேரத்துல ஒரு குரங்கு அங்க இருக்கிற ஒரு மரத்துல உட்கார்ந்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டும் கேட்டுட்டும் இருந்துச்சு. அந்த பையன் ரொம்ப பாவம். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த பையனை கஷ்டப்படுத்துறாங்க. நான் உனக்கு எப்படி உதவி பண்றது? ஓ ஹா பழுத்த மாம்பழம். நம்ம கண்ணுக்கு அங்க தெரியுறது என்ன?
நாம அந்த பையனை அப்படி கிண்டல் பண்ணிருக்க கூடாது. ஆஹா, நாம அந்த பையனுக்கு இந்த மாங்காவை கொடுத்திருந்தோம்னா அவனும் அந்த மாம்பழத்தை நமக்காக கொடுத்திருப்பான். இப்ப நாம அவன் கிட்ட எப்படி கேக்குறது? ஆஹா, இது எவ்வளோ இனிப்பா இருக்கு. இது மாம்பழமா இல்லைன்னா தேனா? என்ன சந்தேகம், இது மாம்பழமே தான். எனக்கு கொஞ்சம் மாம்பழம் தரியா? நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். உன்னால எங்களுக்கு இத கொடுக்க முடியுமா? நாம எல்லாரும் சேர்ந்து இத பகிர்ந்து சாப்பிடலாம். கண்டிப்பா, இங்க வாங்க. இந்தாங்க, சாப்பிடுங்க. எல்லாருமே சாப்பிடலாம். உன்னால எங்களை மன்னிக்க முடியுமா நண்பா? எதுக்கு? உனக்கு நாங்க மாங்காய் கொடுக்காததுக்கும் உன்னை குண்டன்னு கூப்பிட்டதுக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் எல்லாருமே என்னோட நண்பர்கள், சரிதானே? எனக்கு அதுவே போதும். நமக்கு மாங்காய் கிடைச்சது, கூடவே மாம்பழமும் கிடைச்சது, அப்புறம் நண்பனும் கிடைச்சிட்டான். நமக்கு மாங்காய் கிடைச்சது, நமக்கு மாம்பழம் கிடைச்சது, நமக்கு ஒரு நண்பனும் கிடைச்சிட்டான். அப்புறம் இப்படிதான் நல்ல மனசு கொண்ட ஜோமூனுக்கு நிறைய மாம்பழமும் கிடைச்சது, நிறைய நண்பர்களும் கிடைச்சாங்க. முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் குப்புசாமி என்று ஒருவர் இருந்தார். அந்த குப்புசாமிக்கு ஒரு கழுதையும் இருந்தது. அந்த கழுதை மேலதான் குப்புசாமி தன்னுடைய வியாபார பொருட்களை சந்தைக்கு எடுத்து சென்றார். ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்தது. சந்தையில் வியாபாரம் முடிந்த பிறகு திரும்பி வரும்பொழுது குப்புசாமிக்கு மிகவும் அசதியாக இருந்தது. அப்போது அருகில் இருந்த ஒரு மர நிழலில் சிறிது நேரம் குப்புசாமி ஓய்வெடுக்க விரும்பினார். அதே நேரத்தில் குப்புசாமியின் கழுதையும் ஓய்வெடுத்தது. அந்த மர நிழலில் குப்புசாமியும் கழுதையும் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்க திடீரென்று ஒரு பெரிய பாம்பு அங்கு வந்தது. அதை கண்டதும் கழுதை மிகவும் பயந்தது. அடடா, இது ஒரு பாம்பாச்சே. அது இப்ப நம்ம எஜமான் கிட்ட போய்கிட்டு இருக்க. அப்படின்னா எங்க எஜமான கடிக்கிறது தான் உன்னோட திட்டமா? நம்ம எப்படியாவது எஜமான காப்பாத்தி ஆக்கணும். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க எஜமான கடிக்க வருவ? உன்ன என்ன பண்றேன்னு பாரு. ஆஹா, பாம்பு! இந்த பாம்பு எங்க இருந்து வந்துச்சு? யார் பாது அது கட்டையை தூக்கி அது மேல போட்டது? நீதானா? அப்படின்னா நீதான் என்னுடைய உயிரையே காப்பாத்திருக்க. இந்த உதவி என்னால மறக்கவே முடியாது. இனில இருந்து நீதான் என் உயிர் தோழன். பிறகு குப்புசாமி தினம் தினம் தன்னுடைய வியாபார பொருட்களை கழுதையின் மீது ஏற்றி வியாபாரத்திற்கு செல்வார். சந்தையில் வியாபாரம் முடிந்த பிறகு திரும்பவும் இருவரும் வீட்டிற்கு வந்து விடுவார்கள். வழக்கமாக இதுதான் நடக்கும். என்னுயிர் தோழா, உற்சாகத்தோட நல்லா வேகமா நடந்து வரணும். நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உழைச்சாதான் உனக்கு நான் வயிறு நிறைய சாப்பாடு தர முடியும். நான் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க ஐயா. ஆனா இந்த சரக்கு மூட்டை தான் ரொம்ப பாரமா இருக்கு. இங்க பாரு கழுத, நீ தானே என்னுடைய நண்பன். உன் மேல நான் அந்த அளவுக்கு பாரத்தை ஏத்துவனா? இங்க பாரு, உன்னுடைய சோர்வை நீ மறக்கிறதுக்காக நான் ஒரு நல்ல பாட்டு இப்ப பாடவா? பாட்டா? வெறும் பாட்டு மட்டும் இல்ல, உன்னை பத்தின உண்மையான விஷயம். என்ன?
கழுத பயலே நடந்து போடா நடந்து போ, வேகமா போ, குப்புசாமியின் கழுதையே வேகமா வேகமா போ போ. எப்படி இருக்க என்னுடைய பாட்டு? இந்த மாதிரி பாட்டை கேட்கறதுக்கு நான் சும தூக்குற வழியவே தாங்கிக்கலாம். இப்படியாக நாட்கள் கடந்து சென்றது. திடீரென்று ஒரு நாள் சந்தையில் வியாபாரம் முடிந்த பிறகு குப்புசாமியும் தனது கழுதையுடன் சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தார்கள். கழுத நண்பா, என்ன நீ இன்னைக்கு இவ்வளவு வேகமா நடந்து போற? அட கொஞ்சம் சீக்கிரம் வாங்க எஜமா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் நிம்மதியா படுத்து ஓய்வு எடுக்கணும். கழுத நண்பா, என்ன குழிக்குள்ள விழுந்துட்ட? நான் அப்பவே சொன்னேன்ல வேகமா போவாதானே, நீ கேட்டாதானே? எப்படி இப்போ உன்னை நான் மேல தூக்குவேன்? இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா வேற வழியே இல்ல. கழுதையை எப்படியாவது உடனே குழியில இருந்து மேல தூக்கணுமே. இப்படியாக பாவப்பட்ட அந்த குப்புசாமி தனது கழுதையை காப்பாற்ற பல முயற்சிகள் செய்து கொண்டிருந்தார். கழுத நண்பா, இந்த விழுத பிடிச்சுக்கிட்டு அப்படியே மேல ஏறி வர பாரு. எப்படியோ நீ அங்கிருந்து மேல வந்துதானே ஆகணும். நீ இல்லாம நான் எப்படி நண்பா வீட்டுக்கு போவேன்? அந்த சமயத்தில் அவ்வழியாக ஒரு மனிதர் வந்தார். கழுதையை குழிக்குள் இருந்து காப்பாற்றுவதற்காக குப்புசாமி முயற்சி செய்வதை அம்மனிதர் கண்டார். குப்புசாமியை கிண்டல் செய்தார். இங்க பாரியா, குழிக்குள்ள என்ன கழுத்தை தானே கிடக்குது, அதால இந்த விழுதெல்லாம் பிடிச்சி ஏறி வர முடியாதுயா. அப்புறம் எப்படி இத மேல ஏத்துறது? எப்படியாவது இவனை காப்பாத்தணுமே. இது ஒரு பழைய குழியா, அந்த கழுதைய மேல ஏத்தலாம் முயற்சி பண்ணாத. அதை அங்கேயே விட்டுட்டு போய் வேலையை பாரு. ஐயோ, அது எப்படி? அப்படின்னா இங்கே உட்காந்து தேவடு காத்து நிறு. நீ தனது அருமை நண்பன் கழுதையை காப்பாற்ற முடியவில்லை என்று குப்புசாமி வருத்தப்பட்டான். கிணற்றின் அருகிலேயே உட்கார்ந்து இருந்தான். அவனால் இயலவில்லை. பொழுது போக போக இரவு நெருங்கியது. குப்புசாமிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த நேரத்தில் அந்த வழியாக ஒரு சன்னியாசி வந்து கொண்டிருந்தார். கிணற்றின் அருகில் குப்புசாமி புலம்பிக் கொண்டிருப்பதை அவர் கண்டு அருகில் வந்தார். ஓ, இதுதான் உனது கவலையா? நான் ஒன்றிடம் ஒன்று கேட்கட்டுமா குப்புசாமி? நீ ஏன் அந்த கழுதையை இங்கே விட்டுவிட்டு செல்லவில்லை? இந்த கழுத எனக்கு ரொம்ப பிரியமானவன். அவனை இப்படியே விட்டுட்டு போக என்னால முடியாது. நேத்துல இருந்து அவன் பாவம் எதுவுமே சாப்பிடவே இல்லை. உனக்கு அந்த கழுதையின் மீது அவ்வளவு பிரியமா? ஆமா, இவனை இங்கிருந்து காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன். ஓ, அதனால் என்ன? நீ கழுதை மீது வைத்திருக்க அன்பை பார்த்து எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. எப்படியாவது என்னுடைய கழுதையை காப்பாத்திடுங்க. கவலைப்படாதே குப்புசாமி, கழுதையை காப்பாத்தி விடலாம். முதலில் நீ கொஞ்சம் மண்ணை அள்ளி கொண்டு வந்து இந்த குழியில் போடு. மண் எதுக்கு? இந்த கிணற்றில் போடதான். என்னங்க, கிணறு அப்புறம் மூடி போயிடாதா என்ன? என்னுடைய கழுத நண்பன் செத்து போயிடுவானே. பயப்பட வேண்டாம் குப்புசாமி, நீ என்னை நம்பு. சன்னியாசியின் வார்த்தையை கேட்டு குப்புசாமிக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் கூட மண்ணை கொண்டு வந்து அந்த கிணற்றில் கொட்டினார். பயப்பட வேண்டாம் குப்புசாமி, தைரியமாக மணலை கொட்டு. சந்தேகப்படாதே, நல்லதே நடக்கும். குப்புசாமி கிணற்றில் எட்டி பார்க்கும் போது கழுதை அந்த மண்ணின் மீது ஏறி நிற்பதை பார்த்தான். குப்புசாமி வேக வேகமாக ஓடி மணலை அள்ளி வந்தான். தொடர்ந்து கிணற்றில் கொட்டினான். குப்புசாமியை பார்த்து சிரித்து விட்டு சன்னியாசி அங்கிருந்து கிளம்பி விட்டார். பிறகு அந்த கழுதை மணல் மீது ஏறி அப்படியாக மேலே வந்தது.
என்னுடைய கழுதை நண்பா, என்ன ரொம்ப பயமுறுத்திட்ட நீ. அந்த சாமியார் சரியான நேரத்துல எனக்கு யோசனை தரலன்னா உன்னை காப்பாத்திருக்க முடியாது. ஆஹா, நீங்க 3 பேரும் காலையிலேயே விளையாட ஆரம்பிச்சிட்டீங்களா? இதோ இப்ப நீங்க ஒரு பெரிய பொண்ணு பாக்குறீங்கல்ல, அவ பேரு மீனு. அப்புறம் இந்த சின்ன பொண்ணு இருக்கால, அவ பேரு பொண்ணு. அப்புறம் அவங்க தலைக்கு மேல 4 புறமும் சுத்தி சுத்தி விளையாடுறால, அவ பேர் என்ன தெரியுமா? அவங்கதான் குஞ்சு கிளி. ஒரு சமயம் மீனுவோட அப்பாவும் அம்மாவும் காலையில ரொம்ப தூரம் விவசாய பூமியில வேலை செய்ய போகும்போது மீனு புண்ணு அப்புறம் அவளோட குஞ்சு கிளி அவங்க பாட்டியோட பாதுகாப்புல இருப்பாங்க. மிட்டு வா வா, மிட்டு வா வா. பொண்ணு மீனு, ரொம்ப நேரம் விளையாடிட்டீங்க, வாங்க இப்ப போய் சாப்பிடுவோம். இதோ நாங்க வந்துட்டோம் பாட்டி. மிட்டுக்கு பசிக்கலையா? பாட்டி, அது இப்போதான் நெல்லு சாப்பிட்டுச்சு. குஞ்சு கிளி அந்த கிளையில உக்காந்துட்டு இருக்கும் போது அது தூரத்துல வானத்துல செம்பன் கருடன் பறக்கிறத பாத்துச்சு. வானத்துல நாலாபுறமா பறந்துட்டு இருந்த செம்பன் கருடன் கீழே மரத்து கிளையில வந்து உட்கார்ந்ததும் அப்போ அந்த கிளி அது ரொம்ப பொறாமையோட பாத்துச்சு. சம்பா, நீயும் பறவை நானும் பறவை. உன்னால அந்த மேகங்களுக்கு மேல பறக்க முடியும், அப்புறம் மலைக்கு மேல கூண்டையும் உன்னால கட்ட முடியும். ஆனா என்னால அவ்வளவு தூரம் மேகங்களுக்கு மேல பறக்க முடியாது. என்னுடைய செல்ல குஞ்சு கிளியே, கடவுள் எல்லாருக்கும் ஒரு திறமைய கொடுத்திருக்காரு. நாம அத கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். செம்பன் கருடன் பறவை என்னதான் அதுக்கு ஆறுதல் சொன்னாலும் குஞ்சு கிளிக்கு கொஞ்சம் கூட ஆறுதலே இல்ல. ஓ பாட்டி, பாட்டி, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஓ, ஏதோ பிரச்சனை போல இருக்கு. பொண்ணும் மின்னும் எது கலந்துகிட்டு இருக்காங்க. நான் உள்ள போய் என்னன்னு பார்க்கணும். அச்சச்சோ, பாட்டியம்மா கீழே விழுந்துட்டாங்க. பாட்டி, 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 என்னாச்சு? பாட்டி, 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 பாட்டிமா ஏன் பதில் பேச மாட்டேங்கிறாங்க? இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நான் இங்க நடந்த விஷயங்களை வயலுக்கு போயிட்டு ராயப்பா கிட்ட சொல்றேன். இங்க பாத்தியா, நம்மளோட கிளி நம்மள பார்க்க இங்க வந்திருக்கு. பாட்டி, 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 பாட்டி. இது என்ன பாட்டி பாட்டின்னு சொல்லுது? ஒருவேளை வீட்ல ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? ஆமா ஆமா, சீக்கிரம் வாங்க போலாம். அப்ப சரி, சீக்கிரமா போலாம் வா.
நல்லதா போச்சு, நீங்க நேரத்துக்கு வந்து எனக்கு மருந்து கொடுத்தீங்க. இல்லனா இந்நேரம் என் உயிரே போயிருக்கும். அது சரி, எனக்கு உடம்பு சரியில்லை விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இது நம்மளோட கிளியோட புத்திசாலித்தனம். அது நாங்க வேலை செய்யற இடத்துக்கே வந்துருச்சு. வந்து பாட்டி பாட்டின்னு கத்திச்சு. அப்புறம் இதனால நம்ம குஞ்சு கிளிய எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. செம்பன் கருடன் பறவை இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கிளிக்கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, கொஞ்சம் கிளியே, இததான் நான் உனக்கு சொன்னேன். மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், கடவுள் எல்லாருக்கும் அவங்க திறமைக்கான வரம் கொடுத்திருக்காரு. நான் எல்லாத்தையும் விட உயரமா பறக்க முடியும். ஆனா உங்கள மாதிரி கிளி இனங்கள் தான் மனிதர்கள் சொல்ற விஷயங்களை அப்படியே திரும்பவும் உங்களால சொல்ல முடியும். இன்னைக்கு உன்னோட திறமையினால் தானே பாட்டி அம்மாவோட உயிரை காப்பாத்த முடிஞ்சது. நம்மளால புது புது உயரத்துக்கு போய் சேர முடியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட திறமை என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும். எப்ப தேவைப்படுதோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். செம்பா, உனக்கு தெரியுமா நீ எவ்வளவு புத்திசாலி? இதெல்லாம் எனக்கு நீ எவ்வளவு அழகா புரிய வைக்கிற.